சென்னை ஆழ்வார் திருநகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் அருள்மிகு கோரக்க சித்தர் 10ஆம் ஆண்டு பரணி பூஜை ஆராதனை விழா பூஜை ஸ்ரீ ஆனந்த சித்தர் ஏற்பாட்டில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அப்பொழுது கோரக்க சித்தருக்கு சிறப்பு அபிஷேகமும் மகாதீபமும் காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பூஜை ஸ்ரீ ஆனந்த சித்தர் பக்தர்களுக்கு அருளாசியுடன் பிரசாதங்களை வழங்கினார். கோரக்க சித்தருக்கு தமிழகம் மட்டுமில்லாமல் வெளி மாநிலம் வெளிநாடுகளிலும் பக்த கோடிகள் உள்ளனர். பக்த கொடிகள் விருப்பப்பட்டு அருள்மிகு கோரக்க சித்தர் ஆசிரமம் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தாலுகா காரப்புண்டியில் 2 ஏக்கரில் ஆசிரமம் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும், சித்தரை தரிசிக்க வருபவர்கள் ஆசிரமத்தில் தங்கும் வசதி, அன்னதானம், குழந்தைகளுக்கு கர்ப்பிணிகளுக்கும் பால் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பூஜை ஸ்ரீ ஆனந்த சித்தர் மற்றும் சித்தர் துணைவியார் அங்கு ஜீவசமாதி அடைய உள்ளனர். வணக்கம், என் பேர் கவிதா. நான் அனந்தராம ஐயா சித்தர் ஐயாவோட சிஷ்யை. எனக்கு அவரை கொஞ்சம் சில நாட்களாக தான் தெரியும். ஆனால் அந்த சில நாட்கள்லேயே நான் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பார்த்துருக்கேன். நிறைய மிராக்கிள்ஸ் எனக்கு நடந்திருக்கு என் லைஃப்பில். அது 1 2ன்னு சொல்ல முடியாது. நான் மனசில் நினச்சிட்டு தான் அவர்கிட்ட போவேன். எந்த ஒரு விஷயத்துக்குமே அவருக்கு நினச்சிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே எனக்கு அதுக்கான ரிசல்ட் வந்துடும். அது ஏதாவது ஒரு மூலமாக, ஃபோன் மூலமாகவோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் உடனே எனக்கு அது நிறைவு ஆகிடும். நான் போனவுடனே அவர் ஒரு சிரிப்பு தான் சிரிப்பார். இன்றைக்கி போமா, சரியாக போயிடும், எல்லாம் நீ என்ன நினச்சி வந்தியோ அது நடக்கும்வார். அதே மாதிரி அது நடந்துடும். இது 10வது வருஷ பரணி விழா பண்ணுறார் அவர். இது இன்றைக்கி நேற்று அவர் பண்ணலை. பல பக்த கோடிகளை அவர் சம்பாதிச்சிருக்காரு. இங்கே இந்த சித்தர் பீடத்தை பொறுத்த மட்டும் இது எதுவுமே பணத்துக்காக பண்ணுற ஒரு விஷயமே கிடையாது. அவரை நம்பி நாங்கள் 1000 பேர் கோடி பேர் இருக்கோம். எங்களுக்கு எல்லாருக்கும் அவர் ஒரு கடவுளாக நின்று, எங்களுக்கு கடவுளுக்கு போகிறதுக்கு வழியை காமிச்சு கடவுளாக நின்று எங்களை வழி நடத்தி போயிட்டுருக்காரு. அது இன்றைக்கி நான் இப்போ சொல்கிறது கூட அவரோட பர்மிஷன் இருந்தால் தான் என்னால் பேசக்கூட முடியும். அந்த ஒரு இதில் நாங்கள் எல்லாருமே இருக்கோம். இன்னொன்று, எல்லாருக்குமே ஒவ்வொருத்தர் நீங்கள் கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயம் இல்லை, பெரிய பெரிய விஷயம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவரை நான் பார்த்ததும் ஒரு கோயின்சிடன்ஸ் தான். நான் இங்கே வருவேனான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவராக என்னை கூப்பிட்டு வர வச்சார். யாரோ ஒருத்தர் மூலமாக என்னை வர வச்சு இன்றைக்கி இங்கே நான் நின்று பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் அவர் தான். அதே மாதிரி நம்ம கடவுள் அடையிறதுக்கு ஒரு குரு கண்டிப்பாக வேணும். அந்த குருவை நான் குருங்கிறது இவரை நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே 100க்கு 200% எல்லாருமே நாங்கள் அவரை குருவாக எடுத்துகிட்ருக்கோம். எந்த ஒரு விஷயம் செய்யணுன்னாலும் ஒரு அப்பா அம்மாட்ட போய் எப்படி நாங்கள் ஃப்ரீயாக கேட்போமோ அந்த மாதிரி போய் கேட்போம் அவங்க வீட்டில். அப்பா அப்படின்னோடனே சரி நீ இதுக்கு தானே வந்திருக்க, இன்றைக்கி பண்ணுமா அப்படின்னு சொன்னால் தான் அந்த விஷயத்தை நாங்கள் பண்ணுவோமே தவிர இல்லைன்னா பண்ண மாட்டோம். இன்றைக்கி வரைக்கும் எங்கள் வாழ்க்கையிலெல்லாம் பல சக்ஸஸை நாங்கள் பார்த்துருக்கிறதுக்கு காரணம் அவர் மட்டும்தான். அது எங்கே வேணாலும் நாங்கள் ஆணித்தரமாக அடித்து சொல்லுவோம். திருவண்ணாமலையில் கீழ்பெண்ணத்தூர் தாலுகா அங்கே பூண்டி கிராமம்னு ஒன்று இருக்குது. காரம்பூண்டின்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே 2 ஏக்கர் அளவில் பெரிய ஆசிரமம் இது பண்ண போகிறாங்க. அங்கே இடமெல்லாம் வாங்கி அங்கே கோசாலை எல்லாமே அமைச்சிருக்காங்க. அங்கே வர ஆன் த வே அது ப்ராசஸில் நடந்துக்கிட்டு இருக்குது. அதோடு இல்லாமல் அங்கே பக்தர்கள் நாங்கள் யார் வந்தாலும் தங்கறதுக்கு வசதி மற்றும் அன்னதானம், அப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் இலவச பால் இதெல்லாம் கொடுக்கறதா ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் நீங்கள் அதையும் பார்க்குறதுக்கு வருவீங்கன்னு இது ஆசைப்படுறேன். வரணும், கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நடந்துடும். அங்கே அப்பா அம்மாவுக்கு இவங்க அப்பா அம்மாவுக்கு ஜீவசமாதியும் அமைச்சிட்ருக்காங்க. கூடிய சீக்கிரம் அதுவும் இது பண்ண போகிறாங்க. அதனால் எல்லாரும் பக்த கோடிகளாக அதை எல்லாத்தையும் பார்த்து ஐயா அம்மா அப்பாவோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணுன்றது என்னோட வேண்டுகோள். எல்லாமே மாதிரி சித்தர்கள் அதிகமாக வாழற இடம் தான். அந்த சித்தர்கள் தான் நம்ம ஐயா கோரக்கர் சித்தர் ஐயா. அவரோட ஆசீர்வாதம், அவர் சொல்லி தான் இது எல்லாமே நடக்குது. அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். அவரோட அப்பா அவரோட பேசி, அவர் அப்பா கிட்ட எல்லா நாளுமே பேசுவார். அந்த மாதிரி பேசி சொல்லி பண்ண வச்சது தான் இது. எங்கள் கையிலேருந்து நாங்கள் யாருமே எந்த ஒரு இதுவுமே பண்ணலை. அவர் சொல்லி அவரே எல்லாத்தையும் வழி நடத்துகிறாரு இப்போ வரைக்கும். அண்ணாமலையோட முழு ஆசியோட கோரக்கர் ஐயா அண்ணாமலையார்கிட்ட ஆசி வாங்கி கோரக்கர் ஐயா நம்ம ஐயாவுக்கு சொல்லி தான் இதை பண்ணியிருக்கு. அது பண்ணது எல்லாமே நம்ம ஐயா தான், கோரக்கர் சித்தர் ஐயா தான் வழி நடத்திட்டு இருக்காரு இப்போ வரைக்கும். இவர் இவர் மூலமாக நடத்திட்டு இருக்காரு. இவர் எங்களுக்கு இது மாதிரி கடவுள் மாதிரி. அதனால அவர் எங்களுக்கு சொல்கிறத நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், அவ்வளோதான்.